இப்பொழுது சேலை வழங்கி துவக்கி வைப்பார். அடுத்த ஆளுக்கு அப்படி வந்து இப்படியே போயிருங்க அக்கா நீ வராதுக்கா இந்த சைடு. அம்மா ஒவ்வொரு நாளும் வாங்க. கவனிக்கல நானு. அண்ணா இங்க பாக்கலாம்ண்ணா எல்லாரும். ஆமா வாங்கா ஒவ்வொருத்தரும் வாங்கம்மா, தயவு செய்து ஒவ்வொருத்தரும் வாங்க. அம்மா நம்ம கட்சி கட்டுப்பாடு பேர் போன கட்சிங்கம்மா, ஒவ்வொருத்தரும் வாங்க. வட மாநிலங்கள் குறிப்பா பம்பாயில் பாத்தீங்கன்னா கண்பத்தின்னு சொல்லுவாங்க. மிக பிரமாதமான முறையில் சிறப்பான முறையில் பம்பாயில் கொண்டாடுவதற்கு அதனை தொடர்ந்து தென் மாவட்டங்களில் நமது திருப்பூரை பொறுத்த தென் மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் நமது இந்து முன்னணி மாநில தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்கள் அண்ணாச்சி அவர்கள் ஒரு சிறப்பான முறையிலே ஆண்டுதோறும் இந்த விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது 18வது ஆண்டு விழாவாக திருப்பூரில் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் நமது நிகழ்ச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற நமது திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன் அவர்கள், பொதுச் செயலர் நமது கார்த்திக், நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துரை அவர்கள், நமது செந்தில் அனைவரும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கார்த்திக் ஏழைகளுக்கு ஒரு 500 பேருக்கு இலவசமாக தட்டு, குங்குமச்சுமிழ், சேலை போன்ற பொருட்களை வழங்கி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதற்காக நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறோம். அதான் நாங்க ஏற்கனவே கேட்டோம். அவர் துபாய்க்கு போகும்போது 6000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அது பிறகு ஐரோப்பிய நாடுகள் ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அதுலயும் நாங்க முதலீடு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அமெரிக்காவுக்கு போய் 7000 கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஏற்கனவே இதை பத்தி நான் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தோம். அதுல என்னன்னா, நீ ஒரு வெள்ளை அறிக்கை தரணும். எல்லாமே வெளிநாட்டுக்கு முதலமைச்சர் போறாங்க, ஆனா எந்த முதலீடுமே இங்க வந்தது மாதிரி தெரியல. ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு ஒரு முதலமைச்சர் வெளிநாடு போகும்போது என்னென்ன பண்ணியிருக்காங்க என்ன சொல்ல ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டியது அவருடைய கடமை. அது இதுவரைக்கும் செய்யல, சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு வெறும் கண்துடைப்பு மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்ப தமிழக முதல்வர் இல்ல ஏற்றுமதி கொள்கையை வரையறுக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது ஏற்றுமதி நம்ம நாட்டுல குறிப்பா கோயம்புத்தூர்ல அது திருப்பூர் மாவட்டத்துல ஏற்றுமதியாளர்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறாங்க. அப்புறம் பம்பாயில் அதிகமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிகமா இருக்கிறதுனால ஏற்றுமதி கொள்கையில மாற்றம் வரணும். அது எந்த அடிப்படையில் அப்படிங்கிறத அவர் சொல்லணும். கொள்கையில மாற்றம் வருதுன்னா ஏற்றுமதியாளருக்கு எது பாதிப்பு வந்திருக்குதா அல்லது என்ன பிரச்சனை வந்திருக்கிறத பார்த்து அதனுடைய அடிப்படையில செய்ய வேண்டியது நம்ம. அவர் சொல்றது எதிர்காலத்துல நாட்டு மக்கள் தான் அதான் பாதிப்புன்னா எந்த வகையில பாதிப்புன்னு சொல்றோம். எதிர்காலத்துல பண்றவங்க இந்த மாதிரி அமெரிக்கா காரணமா திருப்பூர்ல பல மடங்கு பாதிப்பு சந்திச்சிருக்காங்க. இந்த நிலைக்கு பாஜக சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? அதாவது எப்படின்னா, இது ஒரு சர்வதேச பிரச்சனை. இது நம்ம நாட்டுக்குள் நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் நடக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. இது ஒரு சர்வதேச பிரச்சனை. அதுல ட்ரம்ப் சில அறிவிப்புகளை போட்டிருக்காங்க. ஆனா நம்மளும் என்ன அது கண்டு பயந்து சும்மா இருக்க முடியாது. இதே மாதிரி பாதிப்பு அவங்களுக்கும் வரக்கூடிய சூழ்நிலை வரும். குறிப்பிட்ட இனங்களுக்கு மட்டும் 25% 50% சொல்லியிருக்கிறாங்க. இதனால நம்ம திருப்பூர்ல குறிப்பா ஏற்றுமதியாளர்களுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள்லாம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நமது மாண்பு பாரத நிதி அமைச்சர்
மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, வேலை பார்க்கும்போது எங்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நிதியமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வேலையை நிறுத்தாத அளவிற்கு நாங்கள் என்ன உதவி செய்வோம், அரசாங்கம் உதவி செய்யும், நீங்க கேரண்டியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதில் அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட இது குறித்து எங்களுடைய கட்சி சார்பாக பேசும்போது மாண்பு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, யாரும் வேலையை விட்டு நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு பாதிப்பு வராது, அந்த அரசாங்கம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், அந்த குறிப்பிட்ட காலம் வரையிலும் பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு வலியுறுத்தி சார் எதிர்கட்சி திமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் வந்து இந்த அமெரிக்காவுடைய வரி விதிப்பு தொடர்பாக வந்து போராட்டங்கள் செப்டம்பர் 2ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாருங்க? அதை நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து சர்வதேச பிரச்சனை. ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது, ஒரு நாட்டுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது, நம்ம நாட்டில் உற்பத்தியாளர்களுக்கும் ஏற்றுமதியாளருக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வறுமையானால், எதிர்கட்சிக்காரங்க அதுவும் அந்நிய நாட்டால் வறுமையானால் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியோட சேர்ந்து அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா பார்க்கணுமே தவிர இதுல வந்து அரசியல் குளிர்காயக்கூடாது, இதுல வந்து அரசியல் செய்யக்கூடாது. இப்போ ஒரு நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு போர் வருதுன்னா எதிரி நாட்டோட சேர்ந்துட்டு இருந்தா எந்த சூழ்நிலையோ அதே மாதிரி இவர் எதிரி நாட்டுகளை சேர்ந்தவர்களாகத்தான் கருதப்படுவார். ஆனா சேம் ராகுல் காந்தி அதாவது நிர்வாகத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ராகுல் காந்திக்கு இது கூட தெரியாதா? ட்ரம்ப் அவருடைய ஒரு 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 கோணத்துல ஒரு ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு அவர் பண்ணியிருக்காரு. இதுல வந்து நிர்வாக திறமைக்கும் ட்ரம்புடைய பேச்சுக்கும் என்ன சம்பந்தம்? இது ராகுல் காந்தி இவர் அவருடைய திறமை அவ்வளவுதாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் திராவிட மாடல் ஆட்சி. முதலமைச்சர் மனுக்களை வாங்கியாச்சுன்னா அது குப்பையில போடுவாங்க. இதான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, மக்கள் புரிந்து கொள்ளணும். நீங்களும் மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லணும். நிறைய கேள்விகளை ஊடகங்கள் மீடியா கேட்குறீங்க. இதே கேள்வியை யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் வெளிநாடு போகும்போது எந்த பத்திரிகையும் கேட்கவே இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க? பிரேசில் நாட்டில் உள்ள தரம் இருக்காங்க ஏற்றுமதியாளர் 2 தினங்களுக்கு முன்பாக மாண்பு நிதியமைச்சர் பார்த்திருக்காங்க. என்ன வேணாலும் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல வந்து வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய வேலையாட்களை நிறுத்திவிடக்கூடாது, அதுக்கு என்ன உண்டோ நாங்க அரசாங்கம் அதுக்கு உறுதியா பாதுகாப்பு தரணும்னு சொல்லியிருக்காங்க. நாட்டினுடைய தன்மான பிரச்சனை இதுல வந்து நீங்க கேள்வி கேட்கறதா ரொம்ப நல்லா தான், ஆனா உங்களுக்குன்னு ஒரு உணர்வுகள் வேணும், பொதுமக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியும் வேணும். கேள்வி கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. எதிரி நாட்டுக்காக நம்ம நாட்டை அடகு பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா இவங்க நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க, இதே திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சந்திச்சிருக்காங்க. அதை ஏன் அவங்க சொல்லலைங்கிறது எனக்கு தெரியல. நீங்க ஏன் அவங்க நீங்க அவங்கள்ட்ட கேட்கலன்றது எனக்கு புரியல. நீங்க நிர்மலா சீதாராமன் சந்திச்சீங்களே, என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது அவங்கள்ட்டே கொஞ்சம் கேட்கலாம். அதுல காட்டனுக்கு வந்து இப்போ வந்து டிசம்பர் ஜனவரி வரைக்கும் வந்து இறக்குமதி வரியை ரத்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்க முடியும். இது சர்வதேச பிரச்சனை. ராகுல் காந்தியுடைய மூளைக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யாருடைய சுற்றுப்பயணமும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கலாம், நீங்க கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், ஆனா நீங்க ஒரு கவுன்சிலரை கூட ஆகல, ஒரு எம்எல்ஏ கூட ஆகல. நான் அவரை தோக்கடிச்சிருவேன், இவர் எனக்கு எதிரி அப்படின்னு பேசுறது பக்குவம் இல்லாத ஒரு வார்த்தைகளா தான் கருதப்பட முடியும். பாஜக வந்து 330 நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட பெரிய கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு 1300 எம்எல்ஏக்கள் மேல இருக்கிறாங்க. நீங்க ஒரு ஆள் ஒரு சின்ன இன்னைக்கு ஒரு மாநாடு மட்டும் போட்டுட்டு எனக்கு எதிரி அப்படிலாம் சொன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கூட்டணி ஒரு 8 மாசம் இருக்கு, நிறைய கட்சிகள் கூட்டணி வந்து சேருவாங்க. நீங்க தான் சரியான கேள்வி கேட்குறீங்க. உண்மையில் நல்ல கேள்வி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூரை விட 16% அதிகமா வரி போட்டிருக்காங்க. மின் கட்டண உயர்வு இவ்வளவு வருஷத்துக்கு 6% டேரிஃப்ல டெபாசிட் வேற கட்ட வேண்டியது. சொத்து வரி உயர்வு 300% மேல இருக்கு.
ஆனா முதலமைச்சர் என்ன செய்யலாம், என்ன செஞ்சிருக்கணும், உடனடியா மின் கட்டணம், இந்த ஏற்றுமதியாளர்களுக்கு மின் கட்டணம் கிடையாது சொல்லியிருக்கணும். சொத்து வரி, இந்த தொழிற்சாலைகளுக்கு சொத்து வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு நல்ல கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். இதை விடுத்துட்டு நாங்க போராட்டம் நடத்தோம் அப்படின்னு சொன்னா இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு மாநில அரசு என்ன செய்யணும், ஒரு மத்திய அரசு என்ன செய்யணுங்கிற வேறுபாடுகள்லாம் இருக்கு. அதனால மத்திய அரசு மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, மாநில அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்பூர் ஏற்றுமதியாளருக்கு என்ன சொல்ல போறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, அதை நீங்க தான் கேட்கணும். அதை கேட்டு மக்களுக்கு சொல்லணும். சரி.